சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க ஜனாதிபதி ஆலோசனை. பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க திட்டம். நெசிலை நாட்டிற்கு அழைத்து வருமாறு நாமலுக்கு சவால். பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நகர்வு. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு விஜயம் செய்ய உள்ள விதித கேரத். முக்கிய தரப்பினரை சந்திக்க திட்டம். காவல்துறையினரின் தாக்குதலில் கைதி உயிரிழந்துள்ளதாக உறவுகள் குற்றச்சாட்டு. மட்டக்களப்பில் சம்பவம். மேகதாது அணை விவகாரம். தமிழக முதலமைச்சர் கண்டனம் வெளியிட வேண்டும் என்கிறார் சீமான். ஈரானுடன் இறுதி ஒப்பந்தத்தை எட்டும் வாய்ப்பு. ட்ரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அபாயம் காணப்படும் நிலையில் சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைக்க ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஆலோசித்து வருவதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சியில் உள்ள துறைசார் நிபுணர்களை அதில் இணைக்க ஆராயப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் ரூபாவின் பெறுமதி தொடர்ந்தும் வீழ்ச்சியடைந்து வருவதனால் நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையிலேயே சர்வகட்சி அரசாங்கம் அமைக்க ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சர்வகட்சி அரசு கோட்பாடுகளுக்கு தேசிய மக்கள் சக்தியின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு வழங்குகின்ற போதிலும் மூத்த அமைச்சர்கள் சிலர் எதிர்ப்பு வெளியிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டில் முக்கிய சந்திப்புகள் இடம்பெற்றதாகவும் இதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் பசில் ராஜபக்சவை முடிந்தால் மீண்டும் நாட்டுக்கு வரவழைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன சவால் விடுத்துள்ளார். பொது நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இந்த சவாலை விடுத்துள்ளார். இலங்கையில் நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் மீதான அழுத்தங்கள் தீவிரமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேகர குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக எந்தவொரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்ற பலத்த வாதங்கள் கடந்த காலத்தில் இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியில் பாரபட்சம் என்று குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு எதிராக எதிர்வரும் காலங்களில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேகர குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய இரு நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளின் அரசாங்கங்களின் அழைப்பின் பேரில் எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் விஜித கேரத் நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பிலும் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இரு நாடுகளிலும் உள்ள மூத்த அரசாங்க பிரதிநிதிகள், அதிகாரிகள், வணிக தலைவர்கள், கல்வியாளர்கள் மற்றும் இலங்கை சமூகத்தினரையும் சந்திக்க உள்ளார். பத்திரமுல்லை நிலைவுத்தோவிக்கு அருகில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய வாக்குமூலத்தை வழங்குவதற்காக காவல்துறையினரால் தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தினை வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பத்திரமுள்ள நினைவு தூபிக்கு அருகில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய வாக்குமூலத்தை வழங்குவதற்காக எதிர்வரும் திங்கட்கிழமை தலங்காம காவல் நிலையத்திற்கு சென்று வாக்குமூலம் அளிக்கவுள்ளதாக ஸ்ரீலங்கா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் உள்ள உரிமையின் அடிப்படையில் மாவீரர்கள் நினைவு தூபிக்கு மலரஞ்சலி செலுத்த சென்றோம் எனவும் அதற்கு தடையை ஏற்படுத்தியவர்கள் இப்போது வாக்குமூலம் அளிக்க காவல் நிலையத்திற்கு வருமாறு தமக்கு அறிவித்துள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
சட்டம் அனைவருக்கும் சமமானது என ஜனாதிபதி கூறுவதாகவும், ஆனால் நீதியமைச்சருக்கு சொந்தமான மல்வானை மாளிகையை ஆக்கிரமித்தவர்களுக்கு எதிராக சட்டம் செயற்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் கனடாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன்போது தமிழ் தேசிய பற்றாளர்களுடன் அவர் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவித்துள்ளது. இலங்கை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 28,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதன்படி 7,482 குடும்பங்களைச் சேர்ந்த 28,933 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக கம்பஹா மாவட்டத்தில் அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 3,950 குடும்பங்களைச் சேர்ந்து 15,313 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு மரணமும் பதிவாகியுள்ளது. அனர்த்தம் காரணமாக 2 வீடுகள் முழுமையாகவும் 836 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட கரடினாறு காவல் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தலையில் பின்புறத்தில் ஏற்பட்ட இரத்த கசிவினால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காவல்துறையினர் தாக்கியதாலேயே அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ள நிலையில் குறித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடியனாறு காவல் நிலையத்தில் நேற்றிரவு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கரடியனாறு கித்தூல் பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 50 வயதுடைய சுப்பையா வசந்தகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். குறித்த சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் ஆலோசனையின் பேரில் வவுணதீவு காவல்துறை குழு ஒன்று கரடியனாறு காவல் நிலையத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. குறித்த நபர் மதுபானம் அருந்திவிட்டு அடிக்கடி வீட்டில் தகராற்றில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் அவரது மனைவியால் கரடியனாறு காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் அவரை கைது செய்திருந்தனர். கைது செய்யப்பட்ட நபர் விசாரணைக்காக கரடியனாறு காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சற்று நேரத்தில் மயக்கமடைந்ததாகவும் அதனையடுத்து அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துவிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் குறித்த நபர் காவல்துறையினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை உயிரிழந்தவரின் தலையின் பின்புறத்தில் இரத்த கசிவு காணப்படுவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்துள்ளன. அவரது சடலம் கரடியனார் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுணதீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி தருமபுரம் பகுதியிலிருந்து அனுமதி பத்திரங்கள் இன்றி மணல் கடத்தப்படுவதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று 4 கனரக வாகனங்கள் பரந்தன் பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டன. அத்துடன் குறித்த வாகனங்களின் சாரதிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டத்தை எதிர்க்க தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமையும் இல்லை என கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் தெரிவித்த கருத்தினை தமிழக முதலமைச்சர் விஜய் கண்டிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். கன்னடம் எனும் மொழி பிறப்பதற்கும் கர்நாடகா எனும் மாநிலம் பிறப்பதற்கும் முன்பிருந்தே காவிரிக்கும் தமிழ்நாட்டிற்கும் வரலாற்று வழி உயிர் தொடர்பு உள்ளதாக சீமான் தெரிவித்துள்ளார். அதனை முற்றாக மறுத்து உலக நதிநீர் பங்கீட்டு விதிகளுக்கு நேர்மாறாக காவிரி நதிநீர் உரிமையை கர்நாடகத்திற்கு மட்டும் உரிமை கொண்டாட முயற்சிப்பதாக அவர் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்டும் வஞ்சகச் செயலை தமிழர்கள் தட்டி கேட்காது வேறு யார் கேட்பார்கள் எனவும் அவர் வினவியுள்ளார். எனவே கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமாரனின் ஆவண பேச்சை முதல்வர் விஜய் கண்டித்து மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக எதிர்ப்பினை தெரிவிக்க வேண்டும் என சீமான் கோரியுள்ளார். ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் முக்கிய ஒப்பந்தம் ஒன்று இறுதி கட்டத்தை எட்டும் தருவாயில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
ஈரானுடனான இந்த உடன்படிக்கையின் இறுதி அம்சங்கள் மற்றும் விவரங்கள் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவை விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என அவர் கூறியுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விவரங்களை வெளியிடவில்லை. அமைதி மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை தொடர்பாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் கட்டார் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் தொலைபேசி உரையாடல்களை மேற்கொண்டதாகவும் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். அத்துடன் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் சனிக்கிழமை நடைபெற்ற தொலைபேசி உரையாடலும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உடன்படிக்கை ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை முற்றிலும் தடுக்கும் எனவும் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். இதனிடையே ட்ரம்பின் கருத்துக்கள் குறித்து கருத்து வெளியிட்ட ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாஜி கடந்த வாரத்தில் அமெரிக்க மற்றும் ஈரான் நிலைப்பாடுகள் பரஸ்பரம் நெருங்கியுள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளார். எனினும் முக்கிய பிரச்சினைகளில் முழுமையான உடன்பாடு எட்டப்பட்டு விட்டதாக கருத முடியாது என்றும் அமெரிக்க தரப்பிலிருந்து முரண்பாடான அறிக்கைகள் வெளியாகி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் முக்கிய மத்தியஸ்தராக செயல்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெஹ்ரான் நகரில் ஈரானிய தலைமையுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் அதிக பலனளிப்பதாக அமைந்துள்ளதாக பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க ஜனாதிபதி ஆலோசனை. பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க திட்டம். நெசிலை நாட்டுக்கு அழைத்து வருமாறு நாமலுக்கு சவால். பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நகர்வு. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு விஜயம் செய்ய உள்ள விதித கேரத். முக்கிய தரப்பினரை சந்திக்க திட்டம். காவல்துறையினரின் தாக்குதலில் கைதி உயிரிழந்துள்ளதாக உறவுகள் குற்றச்சாட்டு. மட்டக்களப்பில் சம்பவம். மேகதாது அணை விவகாரம். தமிழக முதலமைச்சர் கண்டனம் வெளியிட வேண்டும் என்கிறார் சீமான். ஈரானுடன் இறுதி ஒப்பந்தத்தை எட்டும் வாய்ப்பு. ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.